சென்னையை பொறுத்தவரை இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 ஒட்டியும் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு சென்னையை பொறுத்தவரை. தமிழ் பிரீஃபிங் அவ்வளவு. இங்கிலீஷ்ல டுடே த 16th of இங்கிலீஷ் தனியா எடுத்துக்கிறீங்களா? வடகிழக்கு பருவமழை IMD கொடுத்த லாங் ரேஞ்ச் போர்காஸ்ட் படி இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை மூலம் கிடைக்கின்ற அளவு 44 சென்டிமீட்டர். இயல்பை விட அதிகம் அப்படின்றால் ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை இயல்பு நிலை அப்படின்னா அது 17 சென்டிமீட்டர். இன்றைய தேதி வரைக்கும் நமக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் வரை பதிவாயிருக்கிறது. அதுவும் கூட இயல்பை விட அதிகம்தான். வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற வடகிழக்கு பருவமழை காலம் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எத்தனை உருவாகும் அப்படின்னு நம்ம இப்பவே சொல்ல முடியாது. பட் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த 24ஆம் தேதி உருவாக போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைய வாய்ப்பு உள்ளது. பொறுத்திருந்து பார்க்கணும். சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்கும்? இதர தமிழகம் இந்த தேதியா நம்ம பொதுவாக வடகிழக்கு பருவமழை நம்ம கொடுத்த அகைன் லாங் ரேஞ்ச் போர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் மழை பொழிவு எதிர்பார்க்கிறோம். ஆமா, ரெண்டுமே வலுவடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடல்ல தான் இப்ப அது அந்த சுழற்சி இருக்கு. அரபிக்கடல்ல இருக்கிற சுழற்சி மேற்கு திசை நோக்கி நகரப் போகிறது. கடல்லயே அதோட பாதை இருக்கிறதுனால அதற்கான தேவைப்படுகின்ற மாய்ஸ்சர் கண்டென்ட் அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால அது வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இந்திய பகுதிகளிலிருந்து தள்ளி தானே போக போறது. வங்கக்கடல்ல உருவார 24ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்த வாய்ப்பு உள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூட வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் மேக வெடிப்பு காரணமா அதிக சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகும் போது அதை நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது முன்னாடிலாம் வெறும் நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அப்படின்ற ஒரு 2 இடங்கள்ல தான் நமக்கு அப்சர்வேட்டரிஸ் இருந்தது. இப்ப நிறைய அப்சர்வேட்டரிஸ் போட்டதுனால நமக்கு தரவுகள் அதிகமா கிடைக்குது. இப்ப சென்னையை சுற்றியே நமக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட தரவுகள் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேக வெடிப்பு அப்படின்னு சொல்ற ஒரு 10 சென்டிமீட்டர் மழை அளவு 1 மணி நேரத்துல பெய்யற ஒரு தரவுகள் நமக்கு கிடைக்கின்ற இந்த ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ் இருக்கிறதுனால. அதனால இப்ப நம்மளால அதெல்லாம் பதிவு பண்ற ஒரு டெக்னாலஜி இப்ப இருக்கு. அதனால நம்ம சொல்றோம். அதுதான் இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்யும்போது சென்னையில மேக வாய்ப்பு இருக்கா? அந்த 10 சென்டிமீட்டர் 1 மணி நேரத்துல பெய்யக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே இருக்கு. ஒரு இடி மின்னல் தரக்கூடிய அந்த மழை மேகம் இருக்கு இல்லையா, கியூமுலோ நிம்பஸ் கிளவுட், அந்த மழை மேகங்கள்னால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வட மாநிலங்கள்ல புயல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த வடகிழக்கு பருவமழை அது போன்ற ஏதோ சிக்கல்கள் ஏற்படுமா? கடும் பாதிப்புகள் ஏற்படுமா? மழைப்பொழிவு மழை அப்படின்னாலே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். அது பாத்துக்கணும் தானே. ஸ்லைட்ஸ் இது
இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் கமன்ஸ்மெண்ட் பத்தி. இது அந்த படிப்படியா எப்படி அந்த தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகியது தேதி வாரியா அப்படின்றதுக்கான ஒரு வரைபடம். இன்னொரு கிளாரிபிகேஷனும் கொடுக்கலாம். சதர்ன் பெனின்சுலார் இந்தியா அப்படின்றது இப்ப இந்தியாவே 36 துணை மண்டலங்களா பிரிச்சிருப்போம். அதுல ஒரு 5 துணை மண்டலங்கள் தான் அந்த சதர்ன் பெனின்சுலார் இந்தியால வடகிழக்கு பருவமழை மூலமாக நமக்கு மழை கிடைக்கும் வாய்ப்பு. அந்த 5 துணை மண்டலங்கள் தான் அந்த கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ராயலசீமா, சவுத் இன்டீரியர் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அந்த கடந்த 24 மணி நேரத்திலே பெய்த மழை அளவை வைத்து நம்ம சொல்றோம். இந்த வரைபடம் தீவிரமா இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஐ திங்க் போன தடவை கூட சொன்னோம். ஒரு தமிழகத்தில இருந்து ஒரு 620 மழைமானிகள் கிட்ட இருந்து நமக்கு தரவு வருதுன்னா எத்தனை மழைமானிகள் 2.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக மழை பொழிவு பதிவு செஞ்சு நமக்கு ரிப்போர்ட் பண்றோமோ அதை வச்சு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் போட்டு பரவலான மழையா இல்ல தீவிரமா இருக்கா இல்ல சில இடங்களில் பெய்திருக்கா அப்படின்னு ஒரு ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து அந்த கால்குலேஷன் படி தான் பண்றோம். ஸ்லைட்ஸ் இந்த குமரிக்கடல் பகுதிகளில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதுன்றதுக்கு முதல் வரைபடம். அந்த பகுதிகளிலே இருக்கின்ற மேகக்கூட்ட அமைப்பை அடுத்த செயற்கைக்கோள் வரைபடத்துல நீங்க பார்க்கலாம். அந்த மேகக்கூட்டத்துக்கு உள்ள அந்த சுழற்சிக்குள்ள அந்த காற்று குவிதல் காரணமா தான் இத்தனை ஒரு மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கணும். அந்த 18, 24 குறித்து 7 தினங்கள், அடுத்த 7 தினங்கள். மாத்தலாமா?